வணக்கம். அனைவருக்கும் புலவர் பாஸ் யூடியூப் சேனல் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மார்கழி திங்கள், அதாவது மார்கழி திங்கள்லாம் இந்த மார்கழி மாதம் முதல் நாள் ஆரம்பித்திருக்கிறது. மார்கழி மாதம் பெண்கள் காலையில் ஏன் கோயிலுக்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், இந்த ஆன்மீகத்தை வரை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த மார்கழி மாதம் முழுவதுமே தேவர்கள் நடமாடக்கூடிய மாதம். ஆடி, புரட்டாசி, இந்த இந்த மாதம் மார்கழி, இந்த மூணுமே இந்த 3 மாதங்களையும் வழிபாட்டு மாதங்கள். இந்த வழிபாட்டு மாதங்களில் இந்த மார்கழி மாதத்தில் தேவர்கள் நடமாடக்கூடிய இதனால அவங்களுடைய நம்முடைய ஆசைகள், அந்த தேவர்களுடைய ஆசைகள் கிடைக்கிறதுனால காலையில் பெண்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி விட்டு வெளியில் கோலமிட்டு அந்த கோலத்தின் மீது ஒரு பிள்ளையார் பிடித்து வைத்து அந்த பிள்ளையார் மீது ஒரு பூ 2 அருகம்புல் வைத்து விட்டு நீங்கள் கோயிலுக்கு குடும்பப்படி செல்லலாம். ஏன் இந்த பிள்ளையாருக்கு அந்த பிள்ளையார் பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பிள்ளையாருக்கு பூ வச்சு நம்ம அருகம்புல் ஏன் வைக்கணும் கேட்டிங்கன்னா, அப்படி வச்ச உடனே அந்த பிள்ளையார் அங்கே உட்காந்துருவார். அப்போ நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும். இந்த மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சு கோலம் போடணுமா, அந்த கோலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய எப்படியோ கொஞ்சமாக ஒரு கலராக இருக்கணும், கலர்ஃபுல்லான கோலமாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சுபிச்சனம் கிடையாது. கோலம் போடும்போது நீங்கள் சாதாரணமாக கோலப்பொட்டியில் போடுவீங்க, முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் மாவில் போடுங்க. அப்படி முடியாதவங்க இந்த கோலப்பொட்டியில் கொஞ்சம் மாவை சேர்த்து நீங்கள் கலந்து போட்டிங்கன்னா அது எறும்புக்கு கொடுக்க அன்னதானமாக இருக்கும். இந்த முறையை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும். நீங்கள் காரிய சித்திகள் எல்லாமே நடக்கும். நீங்கள் கோயிலுக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து குளித்து கோலமிட்டு நீங்கள் கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அபூர்வமான ஒரு தன்மை உங்களுக்கு மிக மிக சிறப்பை தரும். செல்வ செழிப்பு, வாழ்க்கையில் சிறப்பு, எல்லா சிறப்பையும் உங்களுக்கு தரும். மேலும் வீடியோ தகவல்களுக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். புலவர் பாஸ் சார்பில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இன்னும் சில ஆன்மீகத்துகள் நான் கேட்டதை படித்ததை உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். புலவர் பாஸ் சார்பாக அடுத்த ஆன்மீக தகவலுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.